அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை நல்லா அழைக்கிறீங்களா? அல்லாவுடைய பெரிய கிருபையில் இன்னைக்குள்ள ஒரு வீடியோ, இறைவனது பார்வையில் நமது லாப நஷ்டம் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ பாருங்கள். இப்போ என்ன பாருங்கள், அதாவது நம்ம உலக வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்தால் பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கு, நம்ம குடும்ப வாழ்க்கையை நல்லபடி நடத்துறதுக்கு நிறைய வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கலாம். அப்படி இருந்து கூட நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்மளுடைய கணக்கு பூராமே என்னன்னாக்கா, வருமானத்தை குறிக்கோளாக கொண்டு தான் நம்ம இப்போ இருந்தால் கூட அதில் முறையான வரையெல்லாம் நம்ம சம்பாத்தியத்தை அமைச்சிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம இறைவன்கிட்ட கணக்கு காமிக்கக்கூடியவங்களாக இருக்கோம். அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த முறைப்படி தான் நம்ம நடத்திக்கணும். இன்றைக்கி பொருளாதாரத்தில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன நினைக்கணும்னாக்கா, நஷ்ட லாபங்கள்னு பார்க்கும்போது யாரும் நஷ்டப்படுறதுக்காக வேண்டிய வியாபாரமோ மற்ற எந்த ஒரு இதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் லாபத்தை கருத்து கொண்டு தான் நம்ம தொழில், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம செய்வோம். அப்படி இருந்து கூட நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, எந்த முறையில் நம்மளுடைய இது அமைச்சிக்கணும். அதில் நம்ம எந்த முறையில் நம்ம சம்பாதிச்சா அது நமக்கு மருமகள் வரணுங்கிறத நம்ம சிந்திக்கணும் ஃபஸ்ட்டு முதல்ல. அதாவது நம்ம நினைக்கிறோம் வீடு காடு தோட்டத்தோட எல்லாமே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வாங்கியிருப்போம். எல்லாம் வாங்கிடும்போது அது முறையான முறையில் நம்ம சம்பாதிச்சிருந்தாத்தே அது நமக்கு பயன்படும். அப்படி பயன்படாமல் போனால் நம்ம நஷ்டவாடி தான். நம்ம எவ்வளோ தான் காசு பணம் வச்சுருந்தாலும் நம்மகிட்ட எதுவுமே நம்ம பார்வைக்கு வேணால் அது பெருசாக தெரியலாம். ஆனால் நமக்கு அந்த முறைகளை தவறி நம்ம நம்மளுடைய இது அமைச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம எல்லா வகையுமே நஷ்டவாளி ஏற்படுத்தி நல்லாவே பிளான சொல்கிறோம். பாருங்க, நேரம் இது, அதாவது நேரங்காலத்தில் இப்படி பாருங்க, நேரம் என்பது அல்லாஹ்வின் மிகப்பெரிய கொடை. ஒவ்வொரு நொடியும் நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதாவது இந்த குர்ஆன் வசனம் பாருங்க, 103வது அத்தியாயத்தில் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலியான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. அதாவது அல்லாஹ்வின் பார்வையில் யார் நஷ்டத்தில் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டான். அதாவது நன்மையை ஏறி தீமையை தடுக்க வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்மளுடைய நம்மளுடைய அணுகுமுறை பூராமே நம்ம இருக்கிற காலத்துக்கு பூராமே நம்ம அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நம்ம அதில் அமைச்சிக்கணும். அல்லாவும் அல்லாவுடைய தூதரை நம்ம கண் குறித்த வழிப்படி தான் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைச்சிக்கணும். பாருங்க, மனிதன் தன் ஆயுளை வீணில் செலவு செய்து நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டான்னு அல்லாஹ் சொல்றான். அது அதே 103வது அத்தியாயத்தில் 2வது வசனமா வருது. அதாவது வாழ்க்கையை வீண் செலவுனா எப்படின்னா, நம்ம ஆடம்பரங்கிற பேர்ல என்ன பண்றோம்னு சொன்னா, சம்பாத்தியத்துல குறிக்கோளா இருந்துட்டா கூட ஆடம்பரங்கிற பேர்ல நம்ம செய்த எதிர்க்கு பாருங்க, என்னமோ நமக்கு மட்டும்தான் அது கொடுத்ததா நம்ம நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம், நம்மளே யாருக்கும் உதவி செய்யாம, அதாவது அந்த ஒழுங்கு முறையாக நம்ம நடந்துக்கிறாம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி போயிடும்னு சொன்னால், எல்லாம் நமக்கு கிடைச்சிருந்தா அப்படி நம்ம நினச்சிட்டு இது பண்ணியிருக்கோம். நம்ம சுற்றத்தார்கள், மற்றவங்க உறவினர்கள், மற்றவங்க யாருக்கு நம்ம இதை நம்ம அவங்களுக்கு வழிகாட்டுதல் நம்ம இருக்கணுமோ அந்த வழி நம்ம நடக்கணும். அந்த மாதிரி இல்லாத சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம நம்ம குடும்பம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன ஆகுதுன்னா, நம்ம அதை முறைப்படி அவங்களுக்கு சேர வேண்டியது நம்ம சேர்க்கணும். அது சேர்க்காம நம்ம நமக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம நம்ம வேணால் இந்த உலகத்தை அனுபவிக்கலாம், எல்லாம் இது பண்ணலாம். ஆனால் பிறகு மறுமைக்கு எந்த வகையும் அது உதவாது. அதனால் நம்முடைய செயல்பாடுகள் பூராமே எல்லாமே அல்லாவுடைய கட்டளைப்படி நம்ம நடக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். 2வது நம்மளை படைத்த நோக்கமே அல்லாஹ் தஆலா அவனை வணக்கத்தை சொல்கிறாங்க. வணக்கத்துக்கு உரியவனாக நம்ம வணங்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, நேரம் இல்லைன்னு சொல்லி இங்கே நம்ம பல நேரம் அந்த 5 வேளை நேர தொழுகைக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம நினைக்கிறோம், அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 1 மணி நேரம் தான் மொத்தத்தில் 5 வேளை தொழுகைக்கு ஆகுது. அதை கூட நம்ம ஒதுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, எனக்கு அது தொழுகை போகிற நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் ஒதுக்கிட்டு ஒன்றுன்னா மொத்தமாக தொழுகிறவங்களாம் இருக்காங்க. நைட்டில் போய் உட்காந்து தொழுகிறவங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதாவது நேரம் தவறாமல் தொழுகணும், ஜமாத்தோடு தொழுகணும். ஒவ்வொரு இதுலையும் பாருங்க, ஜமாத்தோட தொழுகை பற்றி தெரிவித்து பாருங்க. இன்ஷா அல்லாஹ்வின் தூதர்கள் கூறினார்கள், தனித்து தொழுகையை விட கூட்டாக தொழுவது
இந்த மடங்கு சிறப்புடையதாகும். சுபு தொழுகையின் போது இரவு நேர வானவர்களும் பகல் நேர வானவர்களும் ஒன்று சேருகிறார்கள்னு ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அடிக்கிறாங்க. அகமது இருக்கிற ஹதீஸ்ல 7612 தான் வருது. அப்ப ஒவ்வொரு பாங்கு சத்தம் எப்ப எங்க கேட்டாலும் சரி, நம்ம முதல்ல போய் அங்க போய் நின்றணும். அதாவது நமக்கு வந்துட்டு நம்ம தள்ளி தள்ளி போடும்போது என்ன சொன்னாக்கா, நம்மளுடைய சோம்பல்னால, நம்ம சோம்பேறித்தனத்தினால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாக்கா, அந்த பக்தியே போயிரும். அந்த பக்தி போனதுக்கப்புறம் நீங்க தொழுது பிரயோஜனமே இல்ல. ஏன்னு கேட்டா, நேரம் குறிக்கப்பட்ட நேரம் தான் தொழுகைக்கு வந்து நேரம் குறிக்கப்பட்டுருச்சு. ஃபஜ்ரு, லுஹரு, அஸ்ரு, மக்ரிப், இஷா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது வந்து அந்தந்த நேரத்துல அதுதான் தொழணும். நீங்க வந்து அத வந்து வ வ வ த இப்போ சேர்த்து ஒதுக்கலாம், போய்க்கலாம் அப்படிங்கிற மாரிலாம் ஒண்ணும் இதுல இதுல வந்துட்டு எந்த விதமான இதுவுமே கிடையாது. நீங்க வெளியூர் பயணத்துக்கு போறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்துட்டு 2, 2 இதா தொழுறதுக்கு அனுமதி இருக்கு. அதாவது லுஹரையும், அஸ்ரையும் சேர்த்து தொழலாம். மக்ரிப், இஷாவையும் சேர்த்து தொழலாம். அது வந்து உங்களுக்கு ஜம்மு கஸ்ருங்கிற பேர்ல சுருக்கி தொழுறதுக்கு உங்களுக்கு இருக்குது. லுஹரு, அஸ்ருன்னு சொன்னா 2, 2 ரக்காத் தொழுதா போதும். அதே மாரி மக்ரிபும், இஷாவுன்னு வரும்போது, மக்ரிப் 3 ரக்காத் முழுசா தொழுதும், இஷாவ 2 ரக்காத் தொழுதா போதும். மத்த சுனத்தான தொழுகைலாம் உங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது வந்துட்டு, உங்களுக்கு இவ்வளவு தொழுகையிலேயே சலுகை இருந்து கூட, நம்ம என்ன பண்ணுறோம் பொடுபோக்கா இருக்கிறோம். தொழுகை விஷயம் நம்ம பொடுபோக்கா இருந்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து நஷ்டம் தான். அல்லாஹ் தஆலா வந்து நஷ்டம்னு சொல்றது இதத்தான் சொல்றான் அவன். நம்ம ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்துட்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அத முறைப்படி நம்ம செய்யலைன்னு சொன்னா, நம்ம என்னதான் சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் ஒண்ணும் பிரயோஜனப்படாது. யாருக்காவது பிரயோஜனப்படுமா? நம்ம வந்து நம்ம மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகள தொழுக சொல்லணும், நம்ம சந்ததிகள தொழுக வைக்கணும். எல்லாருக்கும் வந்துட்டு தொழுகை விஷயத்துல நம்ம இதான் சொல்லணும். அத வந்து நம்ம பொடுபோக்காம இருந்தோம்னு சொன்னா, நம்ம மட்டும் தொழுதா போதும்னு நெனச்சோம்னாலும் பெரிய தப்பா போயிடும். அதனால வந்துகிட்டு நம்ம நம்மளுடைய கடமை என்னன்னாக்கா, மத்தவங்கள்ட்டயும் நம்ம சொல்ல வேண்டிய, எத்தி வைக்க வேண்டிய கடமையில நம்ம இருக்கிறோம். அதனால இந்த விஷயத்துல நம்ம அசால்ட்டா இருந்தோம்னாக்கா, நஷ்டப்படி தான். நம்ம லாப கணக்குல நம்ம பார்ப்போம், எதுவுமே ஆகாது. எல்லாமே நம்ம இதுல போறாம மைனஸ்ல போய் நிப்போம் நம்ம மறுமையில. ஞாபகம் வச்சுக்கணும். அல்லாஹ் நம்மள காப்பாத்தணும். நம்ம அதுபடி நடப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.